Hello guys, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 8th CBSE Maths Chapter 10ல 10.1ல second sumோட 4th subdivision 3 to the power minus 7 divided by 3 to the power minus 10 into 3 to the power minus 5. ஸோ எனக்கு எல்லாமே பேஸ் ஒன்றா இருக்குது. நல்லா கவனிங்க. பேஸ் ஒன்றா இருக்கும்போது எனக்கு எப்படி வரும்? a to the power m divided by a to the power n is equal to a to the power m minus n. a to the power m into a to the power n is equal to a to the power m plus n. ஸோ இந்த ரெண்டு ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி தான் இதையும் யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டிவிஷனில் கை வைக்கலாம். ஸோ 3 to the power minus 7. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் 10. நல்லா கவனிங்க, இந்த 10க்கு இருக்க மைனஸ் 1 நம்ம நடுவில் கொண்டு வர ஃபார்முலா படி கொண்டு வர மைனஸ் 1. ஸோ மைனஸ் 7 மைனஸ் ஆஃப் மைனஸ் 10. ஸோ எனக்கு வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு மைனஸும், ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஐ கெட் ப்ளஸ். ஸோ நான் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னா 3 to the power minus 7 plus 10ன்னு எழுதிக்கும். சரிங்களா, நான் டேரெக்டாக கொண்டு வந்துட்டேன். ஸோ 3 to the power minus 7 plus 10 எனக்கு ஆப்வியஸ்லி ஐ கெட் 3. ஏன்னா ரெண்டு நம்பர் பெரிய நம்பருக்கு ப்ளஸ் சைன் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸோ இந்த 3 to the power minus 5 அப்படியே தான் இருக்கும். இப்போ என்ன ஆகுது, 3 க்யூப் வந்துச்சு. ஸோ இன்ட்டு 3 to the power minus 5 அப்படிங்கும்போது எனக்கு நம்மளே சொன்ன மாதிரி இது ரெண்டையும் ஆட் பண்ணும் பவர்ஸை. ஸோ 3 to the power 3 plus of minus 5. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் ஐ கெட் மைனஸ். ஸோ எனக்கு வந்து 3 minus 5 அப்படிங்கும்போது எனக்கு என்ன வரும்? ஸோ லெஸ் பண்ணும்போது 2, பெரிய நம்பருக்கு மைனஸ் சைனு, அதாவது மைனஸ் 2. அதனால தான் 3 to the power minus 2 வந்துருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மைனஸ் ரிமூவ் பண்ணிக்கிறதுக்காக அகெயின் a to the power minus m is equal to 1 by a power m. இதை யூஸ் பண்ணி இந்த டினாமினேட்டர் கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ 1 by 3 ஸ்கொயர். ஸோ இதில் வந்து லாஸ்ட்டு 5th சம் பாருங்களேன். 2 power minus 3 into minus 7 to the power minus 3 அப்படின்னு இருக்குங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பவர்ஸில் இருக்க மைனஸ் ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் வந்து அது டினாமினேட்டருக்கு கொண்டு வந்துக்கிறேன். ஸோ என்ன ஃபார்மேட், a to the power minus m is equal to 1 by a power m. சரிங்களா, இப்போது எனக்கு எப்படி வரும்? 1 by 2 to the power 3 into 1 by minus 7 to the power 3. இப்போ நல்லா கவனிங்களேன், எல்லா சம்லேயும் நமக்கு பேஸ் ஒன்றா வந்துச்சு, பவர் சேஞ்ச் ஆச்சு. ஆனால் இந்த சம்மில் என்ன ஆயிருக்கு, பவர்ஸ் ஒன்றா வந்துருக்கு, பேஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்படிங்கும்போது அதுக்கான ஃபார்மேட் என்னென்னா 1 by a power m into 1 by b power m is equal to 1 by a into b power m. அப்போது இது ரெண்டையும் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி என்ன சொல்கிறது, பவர் வந்து காமனாக அதில் எடுத்துக்கலாம். ஆக்சுவலி இது மல்டிப்ளிகேஷன் சைன் இருக்கிறனால மல்டிப்ளிகே பண்ணியிருக்கோம். ஸோ என்ன பண்ணலாம், இந்த ரெண்டு நம்பரையும் அந்த சைனோட சேர்த்து பவரை நம்ம காமனாக எடுத்துக்கலாம். ஸோ 1 by 2 into minus 7 the whole cube. ஸோ 1 by 2 into 7, 2 7s are 14. ஸோ 1 by minus 14 the whole cube. இப்போ வந்து இந்த மைனஸை நான் வந்து காமனாக எழுதிக்கிறேன். ஸோ ஃபைனல் ஆன்சர் minus 1 by 14 cube.